அன்பு நேயர்களே, கலை வண்ணங்களில் இயேசுவின் எண்ணங்கள் என்கின்ற இந்த அருமையான ஓவிய தியான முறையில் நாம் இறை வார்த்தையை தியானிக்கின்றோம். அந்த விதத்தில் இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற இறை செய்தி மார்க்கு நற்செய்தி பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 13 வரை. இயேசு கிறிஸ்துவை தேடுகின்ற மக்களுக்கு அவர் எப்பொழுதுமே தன்னை அன்பாகவும் தன்னை இறையாசிராகவும் பாவங்களை மன்னிக்கின்றவராகவும் வெளிப்படுத்தி மக்களோடு வாழ்ந்த இயேசுவை பலர் கேட்கிறார்கள், இன்று நீர் உண்மையிலேயே கடவுளுடைய மகன்தானா? எங்களுக்கு விண்ணகத்திலிருந்து அல்லது வானத்திலிருந்து ஒரு அடையாளம் காட்டும் என்று கேட்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது? இயேசுவை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. நாம் இன்று பார்க்கலாம், நமது வாழ்விற்கு இது எப்படி பொருத்தமாக இருக்கும் அல்லது நாம் என்ன செய்தியை இன்று எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். பாருங்கள், இந்த ஒளி இருக்கின்ற இடத்தில் கூட அதனுடைய புகை இருளாக பரவுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு மங்கலான சூழ்நிலை நமக்கு விசுவாச வாழ்வில் ஏற்படலாம். நம்பிக்கை வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற இப்படிப்பட்ட மங்கிய சூழ்நிலைகள், நம்பிக்கை தளர்ச்சி, இயேசுவை கண்டுணர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். இதிலேதான் நாம் நம்பிக்கையோடு இயேசுவினுடைய முகத்தை தேட வேண்டும். எனவே அன்பு நேயர்களே, நாமும் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற நிகழ்வுகளில் நம்பிக்கையோடு இயேசுவின் முகத்தை தேடுகின்ற பொழுது நமக்கு மற்ற அடையாளங்கள் எல்லாம் தேவையில்லை. நாம் உயிர் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் ஆற்றல் மிகுந்தவர் என்பதை எடுத்து காட்டுவதற்கான அடையாளமாக மாறுகின்றது. நாமே இந்த உலகத்திற்கு இயேசுவின் அடையாளமாக மாறுகின்றோம். எனவே அப்படிப்பட்ட உணர்வுகளோடு எண்ணத்தோடு இயேசுவின் அடையாளமாக வாழ நாம் இந்த நாள் முழுவதும் தியானத்தோடு பயணிப்போம்.